பிரேஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. என்னை கணவரை இழந்த நேரத்தில் எனக்கு சரியான மூட்டு வருத்தம், என்னை முட்டுக்கால் வலி. அந்த முட்டுக்கால் வலியோட நான் என்னை கணவரை இழந்து 4 மாதமாக ரொம்ப வேதனைக்கு ஆளாகினேன். நான் மருந்தே எடுக்க இல்லை. நான் ஏசப்பாட்ட விடிய 3 மணிக்கு எழுப்பி நான் ஜெபிப்பேன். என்னை எழுப்பி விட்டுருவார் ஏசப்பா. ஜெபிக்கிறதுக்கு தூக்க கலக்கம் இல்லாமல் என்னை எழுப்புவார். 3 மணிக்கு எழும்பி சரி 5 மணி வரை நான் ஜெபிப்பேன். கையை உயர்த்தி அவரை துதிச்சு நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது நான் அதை உணர்ந்தேன். என் ஏசப்பா என்னை இரத்தத்தாலையும் தண்ணீராலையும் கழுவுறாரு. அவர் அதை கழுவி என்னை முட்டுக்கால் அப்படியே குணப்படுத்தினார். நான் எழும்புறேன், எனக்கு கால் நல்லா நடக்க முடியுது, மடிக்க ஏழுது, கீழே வைக்க ஏழும். அப்போ நான் சொல்கிறேன் என் மகன் இருந்த அப்படின்னா எனக்கு கால் நல்லா இருச்சு, என்னை யாரோ கழுவுற மாதிரி இருக்குமா, ஐஸ் கட்டியில் வச்ச மாதிரி எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லி நான் மகனுக்கு சொல்கிறேன். அப்போ தான் என் மகன் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ப்ரே பண்ணியிருந்தேன், உங்களோட ப்ரேயரை ஆண்டவர் கேட்டுட்டார், அதனாடி உங்களை முட்டுக்கால் வலி அவர் ரொம்ப குணப்படுத்திட்டார் அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் எனக்கு முட்டுக்கால் இல்லை, முட்டுக்கால் வலியே இல்லை. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க, மருந்து எடுப்பாங்க, கிளினிக் போவாங்க. அந்த அளவுக்கு என்னை ஆண்டவரை வைக்க இல்லை. நானே உன்னை குணப்படுத்துகிறேன்னு சொல்லி என்ன இந்த உலகுக்கு படித்த இந்த தேவன் என்னையை குணப்படுத்தி என்னை சுகப்படுத்தி என்னட்ட வா, நீ 4 மாதம் தொடர்ந்து வான்னு சொல்லி இந்த 4 மாதமும் என்னை அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவருக்கு நான் வாக்கு கொடுத்துக்கினா நான் 9 மாதம் உங்களை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி என் மனசை உடைஞ்ச மனசை அவர் இப்போ என்னோட இருந்து என்னை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் வீடு கேட்டேன், ஜேசப்பாட்ட கேட்டேன், ஆண்டவரே எங்களுக்கு வருமானம் இல்லை, நான் வீடு எடுக்க எனக்கு வசதி இல்லை, நீங்கள் தான் எனக்கு வீடு தரணும், உங்களுக்கு கிட்டே எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 15,000 வாடகைக்கு நான் கேட்ட மாதிரியே எனக்கு விலையை குறைச்சி 15,000 வாடகைக்கு கொட்டையை நான் எனக்கு அவருக்கு பக்கத்துலேயே எனக்கு வீடு தந்திருக்கிறாரு. இந்த நாள் என்னை ஓடி வான்னு சொல்லி எனக்கு வீடு தந்திருக்கிறாரு. நாங்கள் நம்பிக்கையோட உறுதியோட ஆழமான மனசில் இருந்து அழுது கண்ணீர் விட்டு கேளுங்க, எங்களை படைச்ச தேவன் எங்களுக்கு தராமல் இருக்க மாட்டார். நாங்கள் அவரோட பிள்ளைகள், என் பிள்ளைகள் என்னட்ட கேட்குறாங்க, நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, அவர் கட்டாயம் தந்தே தீருவார். நான் ஆண்டவரை கனவுல கண்டேன். நான் என்னட்ட வந்தார் ஆண்டவர், சிலுவையில் இருந்து கொண்டே என்னட்ட வந்தார், நிமிந்து பாருண்டாரு. நான் பார்த்தேன், அவரை முகத்தை பார்த்தேன், முகத்தில் ரத்தம் படியுது, அவரை முகமெல்லாம் ரத்தம் படியுது. அந்த முகத்தில் காட்சியை எனக்கு காட்டினார். நக்கன் ஆண்டவர் வந்தார் என்னோட. அவர் சொல்கிறாரு, நக்கன் ஆண்டவர் நான் இருக்கிற, நீ கலங்காதே, தைரியமாயிரு. அந்த நக்கன் ஆண்டவரை நான் இன்னும் கனவுல கண்டு நான் உண்மையாக நக்கன் ஆண்டவரா அப்படின்றத நான் பார்த்தேன். அப்போ வடிவில் அப்படியே வந்தார் என்கிட்ட. ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. எத்தனை கொடி நன்றி சொன்னாலும் எனக்கு போதாது. இன்றைக்கு இந்த நிலையில் என்னை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் என் தேவன் தான். என் ஜேசப்பா என்னை விட்டு எப்போவுமே போக மாட்டார். சோஸ்திரம், கொடான கொடி நன்றி.